வணக்கம் நகரத்தார் பெருமக்களே, இது நம்ம நகரத்தார் டிவி. ஹலோ, கண்டனூர் ஐயப்பன் ராமநாதன், எங்கிருந்தாலும் மேடைக்கு வரவும்.
அண்ணன் எல் செல்லப்பன் மேடைக்கு வரவும். இந்த வரா.
ஹலோ, கோட்டையூர் டி கருப்பன் செட்டியார், கோட்டையூர் ஆனாருணா நாராயணன் செட்டியார். கோட்டையூர் டி கருப்பன் செட்டியார், கோட்டையூர் ஆனாருணா நாராயணன் செட்டியார். கோட்டையூர்காரங்க இருக்காங்களா? தயவுசெய்து கோட்டையூர் ஆனாருணா நாராயணன் செட்டியார். ஹலோ, நாச்சியாபுரம் எஸ்பி கண்ணப்பன் செட்டியார். நாச்சியாபுரம் எஸ்பி கண்ணப்பன் செட்டியார் தயவுசெய்து மேடைக்கு வரவும்.
வர சொல்லு. பள்ளத்தூர் சீனாத்தானா அடைக்கப்பன் செட்டியார் வரிசை எண் 204. பள்ளத்தூர் சீனாத்தானா அடைக்கப்பன் செட்டியார் எங்கிருந்தாலும் மேடைக்கு வரவும்.
மேலைச்சுவரி ஆரம் சொக்கலிங்கம் செட்டியார். மேலை சிவல்புரி ஆரம் சொக்கலிங்கம் செட்டியார். மேலை சிவல்புரி ஆரம் சொக்கலிங்கம் செட்டியார். அருணாசலம் இருக்காங்களான்னு பாருங்க. அருணாசலம் வேண்டாம் 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 வேண்டாம்.
விராச்சலை அடைக்கலவன் செட்டியார் எங்கிருந்தாலும் மேடைக்கு வரவும். விராச்சலை அங்கப்பன் அடைக்கலவன் செட்டியார். பி லட்சுமிபுரம் எஸ் அருணாசலம் செட்டியார் எங்கிருந்தாலும் மேடைக்கு வரவும்.
ராயவரம் சோலையப்பன் செட்டியார், வளையப்பட்டி PLA சிதம்பரம் செட்டியார், பள்ளத்தூர் தேனப்பன் செட்டியார், வேந்தன்பட்டி சுப்பையா செட்டியார், சிறுகூடல்பட்டி பள்ளியப்பன் செட்டியார், கண்டவரான்பட்டி சொக்கலிங்கம் செட்டியார், குளிவிரை சங்கரலிங்கம் செட்டியார், ஆத்தங்குடி பள்ளியப்பன் செட்டியார். இந்த 8 பேரை தவிர வேறு யாரும் மேடையில் இருக்க வேண்டாம் என்று உங்களை அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம்.
அனைவருக்கும் உற்சாகமான இனிய மதிய வணக்கங்களை காசி சத்திரத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சியும் பெருமையும் கொள்ளுகிறோம். அனைவரும் மதிய உணவு எடுத்துக்கொண்டீர்களா? சந்தோஷம். இப்பொழுது தேர்தல் நிறைவு பெற்றுவிட்டது. வாக்களிப்பு இப்போ 8 பேர் கொண்ட குழுவினர்கள். நான் அவர்களுடைய பெயர்களை படிக்கிறேன். ராயவரம் திரு சோலையப்ப செட்டியார், வலையப்பட்டி திரு PLA சிதம்பரம் செட்டியார், பள்ளத்தூர் டி தேனப்ப செட்டியார், வேந்தன்பட்டி திரு சுப்பையா செட்டியார், சிறுகூடல்பட்டி டாக்டர் பழனியப்பன் செட்டியார், கண்டவராயன்பட்டி திரு சொக்கலிங்கம் செட்டியார், குளிபிறை திரு சங்கர்லிங்கம் செட்டியார், ஆத்தங்குடி திரு பழனியப்ப செட்டியார். இவர்கள் 8 பேரையும் வைத்து பொதுக்குழு உறுப்பினர்கள் முன்னிலையில் இந்த பெட்டியை இப்பொழுது திறந்திருக்கிறார்கள். திறந்து அவர்களை என்ன சொல்லலாமா? ரைட் அண்ணா, தேனப்பண்ண ப்ளீஸ் கோ ஹெட். அண்ணா, அவங்க 8 பேரை தவிர நம்ம எல்லாரும் கீழே இறங்கிடலாம். அண்ணா, நிர்வாகிகள் எல்லாருமே கீழே இறங்கிக்கலாம். அவங்க 8 பேர் மட்டும்.
யாரை டிக்ளேர் பண்ணணும்? நீங்களே டிக்ளேர் பண்ணிடலாமா? அவரு எல்லோருக்கும் மதிய வணக்கம். இப்பொழுது ஓட்டு எல்லாரும் பங்கு கொண்டு அந்த ஓட்டு பதிவு முடிந்து விட்டது. ஓட்டு எண்ணிக்கையும் எல்லாரும் சிறப்பாக பண்ணிவிட்டார்கள். கேட்குதா? வெரி குட். அந்த ஓட்டு எண்ணிக்கை முடிந்ததன் ரிசல்ட் இப்போது மொத்த ஓட்டு பதிவானது 348. அதில் இந்த ஒப்பந்தம் வேண்டாம் என்று சொல்பவர்கள் என்போர் 227, வேண்டும் என்போர் 121, வேண்டாம் என்போர் 227, வேண்டாம் என்போர் 227, வேண்டும் என்று கூறியவர்கள் 121. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இந்த தேர்தல் முடிவுகளை மனப்பூர்வமாக நிர்வாகிகளாகிய நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். பொதுக்குழு உறுப்பினர்கள் சொல்றது தான் இறுதி தீர்ப்புன்னு முதல்ல சொல்லிட்டோம். அதனால மொத்த ஓட்டு பதிவு 348, வேண்டாம் என்று சொன்னவர்கள் 200, பொதுக்குழு உறுப்பினர்கள் 227, வேண்டும் என்று வாக்களித்தவர்கள் 121. வாக்களித்த அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களுக்கும் நன்றிகள், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். இந்த தேர்தலை வெகு சிறப்பாக நடத்தி கொடுத்த நம்ம டாக்டர் பழனியப்பண்ணன், பள்ளத்தூர் தேனப்பண்ணன், நம்ம சோலையப்பண்ணன், வேற யார் இருக்கா, சங்கர்லிங்கம் மன்னன், பாம்பே பழனியப்பண்ணன், PLA சிதம்பரம் மன்னன், தொண்டர் சொக்கலிங்கம் மன்னன் மற்றும் கிருஷ்ணன் அண்ணன் அனைவருக்கும் சிரம் தாழ்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அடுத்ததாக என்ன வழக்கு? மோசடி வழக்கு போட்டதற்காக அரு சிவா அண்ணன் அவர்கள் இந்த மேடைக்கு வந்து அவர்கள் சரியான விளக்கத்தை, நாங்கள் என்ன மோசடி செய்தோம் என்கின்ற விளக்கத்தை தெரிவிக்குமாறு நீங்க பொதுக்குழு உறுப்பினர்கள் சொல்லி வர சொல்லுங்க. அண்ணனை, எங்கள் மேல் தவறு இருந்தால் தண்டனையை கொடுங்கள். மோசடி வழக்கு இல்லாத போது அவதூறுகளை போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லி ஒரு பெட்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு அண்ணன் அவர்கள் விளக்கத்தை சொல்ல வேண்டும். இந்த மீட்டிங் முடிச்சுட்டு போகும்போது எல்லாரும் மினிட்ஸில் கையெழுத்து போட்டு போயிருங்க ப்ளீஸ்.
அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சிதம்பரம் சக்கந்தி. ரெண்டாயிரத்தி 2023-2026 காசி நகரத்தார் சத்திரத்தில் பொற்காலம் என சொல்ல வைத்த இந்த நிர்வாகிகள் 7 பேருக்கும் மற்றும் அதனுடைய உறுப்பினர்களுக்கும் பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களுக்கும் நமது பொதுக்குழு நண்பர்களின் சார்பாக வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்து அவர்களின் பாடுபட்டவைக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நகரத்தார்களின் குருவாக திகழ்ந்த நம்மையெல்லாம் வாழ வைத்து கொண்டிருக்கின்ற பட்டினத்தார் அவர்களுக்கு முதல் பொதுக்குழுவில் தீர்மானமாக நிறைவேற்றப்பட்ட பட்டினத்தார் சிலை. அண்ணா ரவீந்திரண்ணா, டாபிக் எல்லாம் மாற்ற வேண்டாம் தயவு செய்து. முதல்ல எங்கள் மீது உள்ள வழக்குகளை மோசடி வழக்கிற்கு நம்ம அரு சிவானன் தெளிவான விளக்கத்தை சொல்லணும். அப்புறமா அடுத்ததெல்லாம் பேசலாம் ப்ளீஸ். அன்பார்ந்த 76 நகரத்தாரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 474 பொதுக்குழு உறுப்பினர் அனைவருக்கும், இந்த காசி சத்திரத்தில் நிர்வாகத்தில் உள்ள அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆரம்ப காலத்தில் 8வது மாதத்தில் நாங்கள் ஒரு செய்தி போட தொடங்கினோம். என்ன செய்தி என்றால், அந்த பொதுக்குழுவில் 2 பெரியவர்களை வைத்து டாட்டாவுக்கு விடுவது என்று பேசி முடிவெடுத்து சொன்னதை வைத்து அந்த செய்திகள் தொடர்ந்து போடப்பட்டது. அதுவரையிலும் இவர்கள் இந்த 60 கோடி ரூபாய் வசூலில் 50 கோடி ரூபாய் வசூல் செய்த வரையிலும் எந்த விதமான தடங்களும் யாரும் கொடுக்க வேண்டாம் என்றோ, யாரும் தடுக்க வேண்டாம் என்றோ, இந்த கட்டடத்துக்கு யாரும் பணம் கொடுக்க வேண்டாம் என்றோ நாங்கள் போடவில்லை. சில செய்திகள் மோசடி வழக்குக்கு உண்டான விஷயங்களை சொல்லுங்க, மத்ததெல்லாம் நீங்க சொல்ல வேண்டாம். என்ன மோசடி வழக்கோ முதல்ல அதை தெளிவுபடுத்துங்க. ஏன்னா எல்லாரும் புறப்பட போறாங்க. நீங்க ப்ளீஸ் யாரும் சொல்ல வேண்டாம், கேட்டுட்டு போங்க. அப்ப எங்களை பத்தி காய்ச்சத்திரத்துடைய லெட்டர் பேல்ல தனவணிகன் ஆசிரியர் வள்ளியப்பன், நகரத்தார் திருமகள் அவர் நாகராஜன், மும்பை பழனியப்பன், சிவா, வைரன், இந்த மாதிரி ஒரு 7 பேர் பேரை போட்டு காய்ச்சத்திர லெட்டர். தம்பி ஏன் ஆஃப் பண்ணுற? காய்ச்சத்திர லெட்டர் பேரில் அடித்து அதில் செக்ரட்டரி கையெழுத்து போட்டு எங்களை பற்றி முதல்ல தவறாக போட்டாங்க. இது இது. இப்போ நான் என்ன கொடுத்துருக்கேன்னா, மோசடிங்கிற வார்த்தை இல்லை. அதாவது அருசிவா ராகியம் ஸ்ரீ காசி நாட்டுக்கோட்டை மேலாண்மை கழகத்தின் செயற்குழு உறுப்பினர், தேவோட்ட அட்ரஸ் போட்டிருக்கு. எதிர் மனுதாரர் லேனா நாராயணன் தலைவர், ஸ்ரீ காசி நாட்டுக்கோட்டை நகரச்சத்திர மேலாண்மை கழகம் 3 தெற்கு வடபோக்கி தெரு காரைக்குடி. எஸ் கதிரேசன் செயலாளர் மேற்படி கழகம் காரைக்குடி தெற்கு காவல் நிலையம் ஆய்வாளர்களுக்கு தெரிவிக்கும் தகவல் மற்றும் புகார். பார்வை 2ஆம் எதிர் மனுதாரர் கடிதங்கள் 1 தேதி 6/11/2025, 2 தேதி 20/11/2025. லேலா நாராயணன் அவர்களுடன் அமர்ந்து பேசி வெளியிட்ட வீடியோவின் தேதி 4/12/2025. ஐயா, 48,000 நகரத்தார்களுக்கு சொந்தமானது மேற்படி மேலாண்மை கழகத்தின் சொத்துக்கள். எங்களுக்கு வாரணாசி அண்ட் காசி சிக்ரா என்ற பகுதியில் 500 கோடி மதிப்புமிக்க நிலம் 1.5 ஏக்கரில் உள்ளது. பல நகரத்தாரின் நன்கொடைகளால் அங்கே அதில் நிலத்தில் 15,000 சதுர இடத்தில் 10 மாடி கட்டணம் கட்டி 80% பணிகள் விரைவு. எங்கள் கழக சட்ட துணை விதிக்கு முரணாக அந்த சொத்தை பராமரிக்க 3ஆம் நபரான ஒரு கம்பெனியிடம் ஒப்படைக்க மேற்படி இருவரும் மற்ற நிர்வாகிகளும் இணைந்து ரகசிய மோசடியாக ஒப்பந்தம் போட்டுள்ள விஷயம் கசிவாகியுள்ளது. பார்வை 2 படி நன்கொடையாளர்களை நாளை நடைபெறவுள்ள கூட்டத்திற்கு எதிர்மனுதாரர் சிறப்பு அதிகாரம் அழைத்துள்ளது ஒரு மோசடி களத்தை உண்டு பண்ண வேண்டும் என்பதுதான் அவர்களின் நோக்கம். மேற்படி 3 படி நேற்று ஒரு வீடியோ வெளியிட்டுள்ளனர். அதில் முதல் எதிர் மனுதாரர் சுமார் 29 நிமிடங்கள் பேசி நகரத்தார்கள் பவுண்டேஷன் பற்றி
பல தகவல்கள் சொல்லியுள்ளார். அந்த ஃபவுண்டேஷன் பதிவானது எங்கள் தீர்மானம் நிறைவேறியது போன்றவை மர்மமாக உள்ளது. 14/6/2025 நடைபெற்ற கூட்டத்தின் மினிட்ஸ் யாரும் பார்க்க இயலாத மறுக்கின்றனர். அதில் இந்த ஃபவுண்டேஷன் பற்றி உள்ளே நுழைத்து உறுப்பினரை ஏமாற்றியதாக அறிகிறோம். காரைக்குடி பிஎல்பி பேலஸில் கலகத்தை உண்டு பண்ணி எதிர்மனதாளுக்கு சாதகமாக முடிவெடுக்கக்கூடும் சதி செயல் என நினைக்கிறேன். கோவில் மடாதிபதி அவர்களின் இரகசிய ஒப்பந்தத்திற்கு மறுப்பு அறிவிக்கை விட்ட வண்ணம் உள்ளனர். எங்களில் நச்சாந்தவட்டி, கீழச்சொல்பட்டி, விரையாச்சலை போன்ற பல நகரத்தார்கள் கூட்டம் போட்டு திட்டத்திற்கு மறுப்பு தெரிவித்து கடிதங்கள் மேற்படி கழகத்திற்கு அனுப்பியுள்ளனர். எங்களில் 2 அமைந்திருக்கும் குந்தமிழிக்கும் சதித்திட்டம் தீட்டியுள்ளனர். பிஎன்எஸ் கிரிமினல் சட்டத்தின்படி கீழ்கண்ட பிரிவில் குற்றம் பறிந்துள்ளனர். நாளை 6/12/2005 கூட்டம், இன்று ஒரு நாள் இடைவெளி. ஆகவே தாமித்தால் மேற்கொண்ட இருவன் மீதும் வழக்கு போர்க்கால அடிப்படையில் 14/2/2005 கூட்டம் மினிட்ஸையும் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இவ்வளோதான். இதில் எந்த இடத்துல மோசடி இருக்கு? இது என்ன உள்ளதோ அதானே எழுதியிருக்கு. இதில் ஒன்றுமே இல்லையே. இதில் மோசடிக்கு என்ன இருக்கு? எந்த இடத்துல மோசடி பண்ணிட்டாங்க? இல்ல தொகை நீங்க மோசடின்னு எழுதி கொடுத்திருக்கீங்க அப்படின்னா என்ன? அதெல்லாம் இல்லங்க. இதுல என்ன மோசடி இருக்கு? படிச்சதுல மோசடின்னு இருக்கு. என்ன மோசடி இருக்கு? 2 வரியில 2 ஸ்பாட்ல மோசடி இருக்கு. இப்ப டாட்டான்னு சொல்லி பேர் அடிச்சு நீங்க குடுக்குறீங்களே, நீங்க வெளியாளுன்னு போட்டு வெளியாளுக்கு விடுறதா நம்ம வச்சுக்கிறதா கேட்டிருக்கீங்க? எதுக்கா டாட்டான்னு பேர் அடிச்சு கொடுத்துறீங்க? திசை திருப்ப வேண்டாம். இல்ல இப்ப டாட்டான்னு பேர் அடிச்சிருக்கீங்கல, இப்ப டாட்டான்னு பேர் அடிச்சிருக்கீங்கல, நீங்க மோசடின்னு 2 இடத்துல நீங்க எழுதி இருக்கீங்க. இப்ப நீங்க டாட்டான்னு எப்படி அடிச்சியா? வெளியாளுக்கு விடுறது அல்லது நம்ம வச்சுக்கிறது அதானே எழுதணும். இந்த நீங்க ஓட்டு போட்டதுல நீங்க டாட்டான்னு எப்படி அடிச்சியா? அண்ணா ஏற்கனவே இது தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டது. இல்ல டாடா எங்க தீர்மானம் ஆச்சு? 14 அப்படித்தானே எழுதி இருக்கோம். இல்ல அதெல்லாம் இல்ல. எடுத்து பாருங்க. டாடான்னு எப்படிங்க படிச்சு நீங்க கேக்குறீங்க? நீங்க முன்கூட்டியே நீங்க எழுதிட்டு வரீங்களே, இப்ப டாடான்னு எப்படி பண்ண முடியும்? ஏற்கனவே இருக்கு. இல்லங்க டாடான்னு பேர் ஓட்டு எப்படி நீங்க வாங்குறீங்க? மீட்டிங்க்கு வராம பேசுறீங்க. வெளியாளுக்கு விடலாம். இவர் ஒரு மீட்டிங்க்கு வர்றது இல்ல. சும்மா மதுரையில உட்கார்ந்துக்கிட்டு எதையாவது வாட்ஸ்அப் அனுப்பிச்சிட்டு இருக்கதே. சும்மா உட்கார்ந்துக்கிட்டு இருக்கல. ஆமா, இவர் போன மீட்டிங் வந்தாளா? 28.4 கோடி ரிசீவ் சொன்னீங்க. வந்தாளா போன மீட்டிங்? 60 கோடிக்கு போயிருக்கு. 28.4 கோடி சொன்னது இப்ப 60 கோடினா என்னாச்சு? ஒரு சதுரடிக்கு எவ்வளவு ரூபாய் வருது? 28 கோடின்னு சொல்றது ஸ்ட்ரக்சருக்கு மட்டுமல்ல. நீங்க 28.4 கோடில நீங்க குடுக்குறீங்க. எல்லாம் யார் பாக்குறது? நீங்க அண்ணா மோசடின்னு எழுதுனதுக்கு காரணத்தை சொல்லுங்க அண்ணா. மோசடி இல்லங்க. அதுல இப்ப படிச்சீங்க 2 இடத்துல டாடாவுக்கு நீங்க விடுறது என்ன? இப்ப 2 இடத்துல மோசடின்னு படிச்சாங்களா இல்லையா? என்னது படிச்சாங்களா இல்லையா? மோசடினா என்னது? அப்ப என்ன மோசடினா ஃப்ராட் தனம் பண்றது. நாங்க பணத்தை அதுல இருக்கா? அதுல நீங்க இப்ப படிச்சீங்க. இல்ல அதுல இருக்கா? எதுல அது இருக்கானா? பணம் எடுத்துக்கிட்டு எல்லாம் இருக்கு. ஐயா அதெல்லாம் வேண்டாம். நீங்க இப்ப படிச்ச அண்ணே பொது நான் அண்ணனோட பேசல, தேவையில்லாத வழக்குகள். இப்ப அண்ணன் படிக்கும் போது மோசடி செய்ததாகன்னு 2 இடத்துல படிச்சாங்க. இல்லைண்ணே அப்படி இல்லை. நோ 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 நோ. என்ன இவங்க பாட்டுக்கு மோசடின்னு சொல்லுவாங்க, அதுன்னு சொல்லுவாங்க, இதுன்னு சொல்லுவாங்க. அண்ணா இதுக்கு அண்ணன் விளக்கத்தை சொன்னாம போறாங்கல்ல, என்ன அர்த்தம்? அண்ணா அப்படி இப்ப படிச்சாங்கல்ல, இப்ப சொல்லலைங்கிறது வேற. போலீஸ்காரரு அண்ணா நீங்க போறீங்க, நீங்க வந்து விளக்கத்தை சொல்லிட்டு போங்க. நீங்க பயந்துக்கிட்டு போக வேண்டாம். நீங்க பயந்து போறீங்க. நீங்க அண்ணா இதுக்கு மோசடின்னு சொன்னா அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் என்ன? மோசடினா என்னன்னு அண்ணா என்ன கேக்குறாங்க. நான் சொன்னது என்ன எழுதி கொடுத்துருக்கோம் அதுல இருக்கு. சரியா? கிளீனா படிச்சிருக்கேன். இதுதான் இங்க கொடுத்துருக்கோம். அதுல மோசடி இருக்கா இல்லையா? அதுல மோசடி வந்து வேற எப்படி நடக்கணுமோ நீங்க அதுக்கப்புறம் நீங்க என்ன கோர்ட்ல பாக்குறதா கோர்ட்ல பாத்துக்கோங்க. ஏன்னா இவங்க பாட்டுக்கு எதையாவது எழுதிக்கிட்டு இருப்பாங்க, மீட்டிங்கே வர்றதில்ல. இல்ல இல்லங்க என்ன மோசடி அதுல இருக்கு? நீங்க படிச்சாங்க என்ன மோசடி அதுல இருக்கு? என்ன மோசடிங்கிறதெல்லாம் வேற. எங்களுக்கு அண்ணா இதுக்கு சரியான தீர்வு பொதுக்குழு உறுப்பினர்கள் நீங்க சொல்லணும். அதனால தான் நாங்க முதல்லயே இதை கொண்டு வந்தோம். நீங்க எல்லாரும் உத்தரவாதம் அளித்ததின் பேரில் நாங்க கடைசி இதர விஷயங்களுக்கு மாத்திருக்கோம். இப்ப வந்து நான் மோசடின்னு சொல்லலன்னு சொல்றாங்க. ஆனா 2 இடத்துல அண்ணன் படிக்கும் போது மோசடின்னு சொல்லியிருக்காங்க. சப் இன்ஸ்பெக்டர் எங்களை கூப்பிட்டு உங்க பேர்ல மோசடி வழக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி எங்களை 5 மணி நேரம் நேத்து நான் போகல, இவங்க போயிருந்தாங்க, நிர்வாகிகள் போயிருந்தாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க பொதுக்குழு உறுப்பினர்கள் தெளிவான விளக்கத்தை இதுக்கு சொல்லணும், அண்ணன்ட்ட கேட்கணும்.
மோசடின்னா என்ன மோசடி? எதை மாத்தி எழுதியிருக்கோம்? இல்லைண்ணே, மன்னிப்பு கேட்கணும்ண்ணே, வாபஸ் வாங்கிறது அப்புறம். நான் இவங்களை இப்ப எங்களுடைய துணை செயலாளர் என்னமோ அண்ணனை பத்தி ஒரு மெசேஜ் போட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து மதுரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு எங்க துணை செயலாளர் வர சொல்லி மன்னிப்பு கடிதம் எழுதி வாங்கிட்டு தான் விட்டாரு. அப்ப அவருக்கு வந்தா அது ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? நீங்க வாங்கின அண்ணன் அண்ணன் வந்து இந்த சபையில் மன்னிப்பு கேட்கணும், கேஸை வாபஸ் வாங்கணும். அண்ணன் வருத்தம் கிடையாதுண்ணே. ஏன்னா உங்களை நான் மோசடி வளர்க்கணும். இந்த வக்கீல் இருக்காங்க, அண்ணன் மன்னிச்சுக்கங்க உங்களை சொல்றோம்னே. அண்ணன் மோசடி சொல்லிட்டான்னு சொன்னா விடுவாள என்னைய? டங்குவார கிழிச்சு போட மாட்டார் என்னைய? என்ன அரு சிவானனுக்கு வந்தா ரத்தம், நிர்வாகிகளுக்கு வந்தா தக்காளி சட்னியா? ரெண்டு இடத்துல மோசடின்னு படிச்சுட்டு நான் மோசடின்னு சொல்லலைன்னு பொய் சொல்றாரு மீட்டிங்ல. அவங்க வந்து சபையில் மன்னிப்பு கேட்கணும், கேஸை வாபஸ் வாங்கணும். அண்ணே போடுங்கண்ணே. ஆடியோ போடுங்க அண்ணே. அண்ணே சிவானே சிவானே அண்ணே, அதாவது அண்ணே அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள். அண்ணே சிவானே, அண்ணே சிவானே, அண்ணே ஒரு நிமிஷம் யாரும் கொஞ்சம் ப்ளீஸ். அதாவது நம்ம முதல் பொதுக்குழுவுக்கு நம்ம எப்படி வந்தோமோ, நண்பர்களாக சந்தோஷமாக வந்தோமோ, அதுக்கப்புறம் நமக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வந்தது போனது இதெல்லாம் ரைட். அவங்க நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கிறது சிறப்பாக தான் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம தேர்ந்தெடுத்த நிர்வாகிகள் சிவானன்ட்ட வந்து பொதுக்குழு உறுப்பினர்கள் சார்பாக இந்த கொடுத்த வழக்கை வாபஸ் பெற்றுக்கொள்ள கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. நம்ம மேலேங்க நாராயணன் மேலேங்க என்ன கொடுத்துருக்காரு? கலெக்டர் உள்ள சொத்து சமாச்சாரமா நீங்க டாக்குமெண்ட் போலியா ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கீங்க இல்லை? ஏதாவது ஆதாரம் இருந்தால் சொல்ல சொல்லுங்க. நாங்கள் எதுவும் தப்பு பண்ணலண்ணே. நீங்க ஆதாரம் இருந்தாலும் இருந்தா எடுத்துவாங்க, இல்லைன்னா நம்ம உங்க விளக்கத்தை தெரிஞ்சு போவாங்க. நல்லா வரணும்ண்ணே. எப்போ வரணும்னு சொல்லுங்க. ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கீங்க. சரி, அதனால உங்களுடைய விளக்கத்தை வந்து அவங்க சேர்த்துனாங்க. சாயங்காலம் 5 மணிக்கு வந்துருங்க காரைக்குடி திருச்சி காவல். சரிண்ணே சரிண்ணே சரிண்ணே. நல்லா வரணும். 14:06 சரிண்ணே சரிண்ணே சரிண்ணே. நீங்கன்னா அவர் நாராயண சார் நல்லா 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 வரணும்ண்ணே. நல்லா வரணும். அவரு போன் அடிச்சு எடுக்கிறாங்க சொல்லிருங்க. இல்லை, அவங்க டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. வந்தோன்னு சொல்கிறேன். சொல்லிடுறேன். சாயந்தரம் 5 மணிக்கு வர சொல்கிறீங்க. ஓகே ஓகே. நீங்களும் வந்துங்க. சவுத் போலீஸ் ஸ்டேஷன். உங்கள் பேருண்ணே? எஸ்ஐ மைக்கேல் ராஜ், காரைக்குடி. மைக்கேல் ராஜ். ஓகேண்ணே ஓகேண்ணே. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. அண்ணா இப்ப இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் பேசினாரு, செக்ரட்டரி பேசினாரு. உங்கள் மீது மோசடி வழக்கு போடுவதற்காக அரு சிவா அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். இன்ஸ்பெக்டர் அரு சிவானனுக்கே, சப் இன்ஸ்பெக்டர் அரு சிவானனுக்கே பேசி இன்னும் திருப்பி ஒரு தடவை கேளுங்க. அவர் மோசடின்னு சொல்றாரா இல்லையான்னு கேளுங்க. சொல்லுங்கண்ணே. வணக்கம், காரைக்குடி சவுத் போலீஸ் பேசுறேன். சொல்லுங்கண்ணே. ராங்க சிவானந்த் சார் ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. நம்ம மேலேங்க நாராயணன் மேலேங்க என்ன கொடுத்துருக்காருண்ணே? கலெக்டர் உள்ள சொத்து சமாச்சாரமா நீங்க டாக்குமெண்ட் போலியா ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கீங்க சொல்லி. ஏதாவது ஆதாரம் இருந்தால் சொல்ல சொல்லுங்க. நாங்கள் எதுவும் தப்பு பண்ணலண்ணே. நீங்க ஆதாரம் இருந்தாலும் இருந்தா எடுத்துட்டு வாங்க, இல்லைனாலும் உங்க விளக்கத்தை தெரிஞ்சு போங்க. நல்லா வரணும்ண்ணே. எப்போ வரணும்னு சொல்லுங்க. ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கீங்க. சரி, அதனால உங்களுடைய விளக்கத்தை வந்து அவங்க சேர்த்துனாங்க. சாயங்காலம் 5 மணிக்கு வந்துருங்க காரைக்குடி திருச்சி காவல். சரிண்ணே சரிண்ணே சரிண்ணே. நல்லா வரணும். 14:06 சரிண்ணே சரிண்ணே சரிண்ணே. நீங்கன்னா அவர் நாராயண சார் நல்லா 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 வரணும்ண்ணே. நல்லா வரணும். அவரு போன் அடிச்சு எடுக்கிறாங்க சொல்லிருங்க. இல்லை, அவங்க டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. வந்தோன்னு சொல்கிறேன். சொல்லிடுறேன். சாயந்தரம் 5 மணிக்கு வர சொல்கிறீங்க. ஓகே ஓகே. நீங்களும் வந்துங்க. சவுத் போலீஸ் ஸ்டேஷன். உங்கள் பேருண்ணே? எஸ்ஐ மைக்கேல் ராஜ், காரைக்குடி. மைக்கேல் ராஜ். ஓகேண்ணே ஓகேண்ணே. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. இதற்கு சரியான தீர்ப்பை பொதுக்குழு உறுப்பினர்கள் செய்ய வேண்டும். ஆமா அண்ணே, கேஸ் வாபஸ் வாங்கினா பத்தாது.
நான் உங்களை அவதூறு சொல்லிவிட்டு மன்னிச்சுக்கங்கன்னு சொன்னா விட்டுருவீங்களா? அவர்கள் சபைக்கு மேடைக்கு வந்து மன்னிப்பு கேட்க வேண்டும், அந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும். அண்ணனை வர சொல்லுங்க. நான் தப்புன்னா நான் மன்னிப்பு கேட்பேன். அதுதான் நியாயம், அதுதான் தர்மம். இவர் எந்த மீட்டிங்க்கு வராம மதுரையில் உட்கார்ந்துக்கிட்டு எந்த ஒரு அவர் எதுக்கு செயற்குழு உறுப்பினராக வந்தாருன்னு கேட்கிறேன். நான் கேட்கிறேன், எதுக்கு செயற்குழு உறுப்பினர் ராஞ்சியத்திலேருந்து வந்தாரு? எந்த மீட்டிங்க்கு வர்றதில்ல, காசிக்கு வர்றதில்ல, இதை மீட்டிங்களா அதை மீட்டிங்களான்னு கேட்கிறாரு. இவர் செயற்குழு உறுப்பினர் தானே, மீட்பதற்கு வரலாமே. யார் இவர்களை வர வேண்டாம் என்று சொன்னார்கள்? அதை விட்டுவிட்டு முதல் மீட்டிங்ல இருந்து இந்த சத்திரத்தை கட்டக்கூடாது, அதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது, அவதூறுகளை சொல்ல நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். நான் பேசுறதை நிறுத்திக்கிறேன். நீங்க பொதுக்குழு உறுப்பினர்கள் அண்ணனை சொல்லி வந்து மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. அண்ணன் சிவா அண்ணன் தப்பான ஆள்னு நாங்க சொல்லல. இப்ப நெல்லியான் அருணாசல் அண்ணன் நான் தரக்குறைவா கோயம்புத்தூர் ஆர்எஸ்புரத்தில் இருக்க ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் நெல்லியான் ஸ்டாக்ஸ் அண்ணன் ஒரு என்ன சொல்லணும் மோசடி வழக்கில் ஈடுபட்டிருக்காருன்னு சொல்லி நான் இவர் பேரில் கொடுத்துறேன் அப்படின்னம்னா நீங்கள் என்னென்ன கொஞ்சுவியல் அண்ணன் அண்ணா என்னென்ன நல்ல ஆள் இல்லைன்னு சொல்கிறீங்க, தப்பான ஆள்னு சொல்ல நீங்கள் இந்த கொஞ்சுவியல் அண்ணன் என்னை உண்டு இல்லைன்னு என் சட்ட ட்ரௌசரை கழட்டிட மாட்டியா? இப்போ சிவானே பேசுவார், வாங்க சொல்லுங்க. இப்போ அவர் பெட்டிஷனை படித்து பார்த்தேன். அந்த பெட்டிஷனில் வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி வந்து இவங்க வந்து ஏற்கனவே ஒப்பந்தம் போட்டதாக நியூஸ் கசிவாகுது, மோசடியாக ஒப்பந்தம் போட்டதாக நியூஸ் கசிவாகுது அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. இவர் மோசடி செஞ்சுட்டாங்கிற என்ன இருங்க நான் என்னைய பேச விடுங்க அண்ணே, ஐயோ ஏனே பெட்டிஷனில் உள்ள சொல்லணே. இல்லை இரு இங்கே இருக்க சொன்ன அதில் அண்ணே 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 ஒரு நிமிஷம் இருக்க அண்ணே இந்த ஒரு நிமிஷம் அதில் இல்லை இருங்க அதில் என்ன அதில் என்ன அண்ணே இருங்கண்ணே இருங்க அதில் என்ன வாசகன் மட்டும் படிக்கிறேன். அதாவது எங்கள் இருங்கண்ணே சத்தம் போடாயினே, எங்கள் கழக சட்ட துணை விதிக்கு முரணாக அந்த சொத்தை பராமரிக்க மூன்றாம் நபரான ஒரு கம்பெனியிடம் ஒப்படைக்க மேற்படி இருவரும் மற்ற நிர்வாகிகள் 5 இணைந்து ரகசியமாக மோசடியாக ஒப்பந்தம் போட்டுள்ள விஷயம் கசிவாகி இருங்க இருங்க ஏங்க ஒரு இதுல அதுக்கு என்ன பேரு? அந்த மோசடிக்கு என்ன பேரு? அதுல போட்டிருக்க மோசடிக்கு என்ன பேரு? அந்த மோசடிங்கிறதுக்கு என்ன பேரு? என்ன மோசடி பண்ணாங்க? அந்த மோசடிக்கு நீங்க வார்த்தை எதுக்காக வந்துச்சு? எப்படி போடலாம்? என்ன ரைட் இருக்கு மோசடின்னு அதுல போடுறதுக்கு? என்ன மோசடி பண்ணாங்க? அந்த மோசடின்னு வந்திருக்கா இல்லையா? அப்ப இன்ஸ்பெக்டர் பேசுறது பொய்யா? அண்ணே ஒரு நிமிஷம் சொல்றேன் கேளுங்க அண்ணே இருங்கண்ணே, பிரச்சனையை முடிப்போம் அண்ணே. என்ன ஆளாளுக்கு கையை கப்பிச்சுட்டு இருக்கியா? இருங்கய்யா பேசுவான். இருங்க இன்ஸ்பெக்டர் பேசுனது பொய்யா? இல்ல இன்ஸ்பெக்டர் பேசுனது பொய்யான்னு கேக்குறேன். நம்ம இங்க இருங்க அண்ணே இருங்கண்ணே, இன்ஸ்பெக்டர் பேசுனது பொய்யாண்ணே. என்ன பண்ணிருவியா யாரும் எதுவும் பண்றதுக்காக இல்லண்ணே, மோசடின்னு போடுறது தப்பா ரைட்டா? என்ன பண்ணுவீங்கன்னு கேக்குறியா நீங்க? என்ன யாரும் எதுவும் பண்றதுக்காக இல்ல, யாரும் எதுவும் இருங்க. நம்ம ஒன்றும் சண்டை போடுறதுக்கு வரல. இப்போ நான் சிவானனை பேசி இதை முடிச்சு விடுங்கன்னு சொல்லி தான் கூட்டு வந்து விட்டுருக்கேன். என்னது என்னையா சும்மா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்க கூடாதுண்ணே, தப்புண்ணே. என்ன பண்ணுவீங்கன்னு கேட்க கூடாது. நீங்க பேசும்போது இப்போ அவரே உண்மையிலே அவர் வந்து கசிவாய் உள்ளன்னு சொல்கிறாரு, அதுக்கு வருத்தம் தெரிவிக்கிறேங்கிறாரு. அவர் ஒரு கோரிக்கை வைக்கிறாரு, என்னையை பற்றி இவ்வளவுலாம் போட்டிருக்காங்களே அவங்க வருத்தம் தெரிவிப்பாளான்னு கேட்குறாரு. அதுவும் நியாயம்தான். அதுவும் நியாயம்தான்.
அப்ப அவங்க எல்லாம் மன்னிப்பு கேட்பாளன்னு கேக்குறாரு. இப்ப நான் என்ன சொல்றேன்னா வக்கீல வச்சு நீங்க பேசுறீங்களா? இல்ல 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 அவர் சொல்றாரு. இப்ப எப்படி வக்கீல வச்சு பேசுறீங்களா நீங்க? அவர் என்ன பண்ணுவீங்க? நீங்க எப்படி கேப்பீங்க? நீங்க பேசுறீங்களா? நீங்க வழக்கறிஞரா இங்க பேசாதீங்க. பொதுக்குழு உறுப்பினரா பேசுங்க. யார் தப்பு பண்ணா? யார் ஃப்ராட் பண்ணா? யார் ஃப்ராட் பண்ணா? யார் ஃப்ராட் பண்ணா? அண்ணே இந்த தப்பை நான் பண்ணியிருந்தா தார்மீகமா எந்த ஊர்ல வேணாலும் வந்து நான் மன்னிப்பு கேட்பேன். போலீஸ் மோசடி செய்ய நாங்க எங்க, அதாவது அக்ரிமெண்ட்டை நாங்க எங்க சைன் பண்ணியிருக்கோம் காமிக்க சொல்லுங்க. என்ன மோசடியை செஞ்சிட்டோம், பொதுக்குழு என்ன சொல்லிச்சோ அதை கேட்டோம். இதுக்கு அண்ணன் அவர்கள் மன்னிப்பு கேட்கணும், இதை வாபஸ் வாங்கணும். ஆமா மன்னிப்பு கேட்கணுங்க. அப்ப அவங்களுக்கு வந்தா ஒரு மாதிரி எங்க நான் கேட்டதெல்லாம் விட்டுருப்பீங்களா? அண்ணா இல்லைன்னா இங்க வந்து எழுதி கொடுக்க சொல்லுங்க. இனிமேல் வாபஸ் வாங்கிக்கிறேன்னு எழுதி கொடுக்க சொல்லுங்க. அண்ணே இதுக்கு சரியான தீர்வு கிடைக்கலைன்னா பொதுப்பணிக்கு எந்த நல்லவங்களும் வரமாட்டாங்க. இவங்க வந்து அக்யூஸ்ட் இல்ல, தலைவர் செயலாளர் அக்யூஸ்டா மோசடி வழக்கு எழுதி கொடுத்திருக்காரு. என்ன நியாயம்? நீங்க என்னங்க தேவையில்லாம ஏத்தி விடுறீங்க பிரச்சனையை. ஏத்தி விடல அண்ணே, ஏத்திலாம் விடல. நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு நீங்க கேக்குறீங்களே. இதுல என்னென்ன பிரச்சனை, இதுல என்ன நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு நீங்க கேக்குறீங்களே வக்கீல் சார், வேகத்துல கேட்கலாமா? மன்னிப்பு கேட்கறதுல என்ன பிரச்சனை? இதுல எது ஈகோ எங்க தடுக்குது? ஈகோ எங்க தடுக்குது? நான் அவங்கள சொல்லியிருந்தா என்னை விட்டுருப்பாரா? நான் சொல்ல மாட்டேன். ஒரு என் உசிரே போனாலும் சொல்ல மாட்டேன். நான் சொல்லியிருந்தா விட்டுருப்பாரா? இல்ல நீங்க விட்டுருப்பீங்களா? ஹலோ ஹலோ இது பேசுங்க வாங்க. இல்ல பேசுங்க. இல்ல அவங்க ஏதோ சொல்லி விட்டுருக்காங்கல்ல, வாங்க. அவங்க ஏதோ சொல்லி விட்டுருக்காங்கல்ல. இப்ப அதாவது நான் வந்து 14/8 சரி இப்போ தருங்க. அதில் லாயர் சொன்ன மாதிரி, வக்கீல் சொன்ன மாதிரி, நான் அதில் வந்து கசிவாயு உள்ளதுங்கிறது எழுதியிருக்கேன்ல, அது இந்த நம்ம நிர்வாகத்தில் உள்ளவங்களுக்கு வருத்தமாக இருக்குது அப்படின்னம்னா, அவங்களுக்கு மன கஷ்டமாக இருக்குன்னா, அந்த கசிவாயு உள்ளதுங்கிறத நான் வந்து அதுக்கு நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். அவ்வளோதான். வருத்தம் அண்ணனை வளர்க்கல அண்ணன், அதெல்லாம் இல்லை. வருத்தம் தெரிவிப்பது என்பது வேறு. பாதிக்கப்பட்டவர் நாங்க என்ன அக்யூஸ்டா? நாங்க என்ன தப்பு பண்ணிருக்கோமா? சொல்லுங்கய்யா. எங்க சொந்த படத்துல ஊர் ஊரா போய் 1 மணி நேரம் பேசி நன்கொடைகளை வாங்கி பொது விஷயத்துக்காக கட்டியிருக்கோம். இதுல அண்ணே நோ 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 மன்னிப்பு கேட்கணும். வேண்டாம் 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 வேண்டாம். வருத்தம் அண்ணே, அவங்க மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்கணும். என்ன சொல்றீங்க? மன்னிப்பு கேட்கணுமா இல்லையா? மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்கணும். ஏன்னா மன்னிப்பு கேட்கணும். எங்களுடைய துணை செயலாளர் அவங்கள பத்தி ஒரு தடவை என்னமோ வாட்ஸ்அப்ல போட்டாருன்னு சொல்லி இவரை மதுரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்லி வெகு நேரம் உட்கார வச்சு என்கொயரி பண்ணி இவர்கிட்ட எங்க ராமநாதன் அவர்கள் இந்த இருக்காரு மன்னிப்பு கடிதம் எழுதி வாங்கி மன்னிப்பு கடிதத்தை பொது தளத்தில் போட்டு விட்டாருங்க. அப்ப அவருக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? என்ன நீங்க எல்லாம் என்ன பேசுறீங்க நீங்க? அண்ணா அண்ணன் வந்து மன்னிப்பு கேட்கணும். இல்லண்ணே 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 நோ 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 மன்னிப்பு கேட்கணும். அண்ணே வருத்த அண்ணே வருத்தம் மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்கணும். கேஸ் வாபஸ் வாங்கணும். மன்னிப்பு கேட்கணும். கொஞ்சம் இருங்க, அவன் பேசி கூட்டியாரும்.
கொஞ்சம் இருங்க எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. ரகசியம் ஒப்பந்தம் போட்டிருக்கதாக எழுதியிருக்காங்க. ரகசிய ஒப்பந்தம் எல்லாம் போட்டிருந்தா நாங்க அப்படி ஓட்டெடுப்புக்கு வருவோமா? நியாயத்தை பேசுங்க வக்கீலையா. சத்தியமா நான் நியாயத்தை பேசுறேன். வக்கீலா இல்ல சொல்றேனே. இப்ப நான் சிவா அண்ணன்ட்ட சொல்லிட்டேன். சிவா அண்ணன் இந்த இதை வந்து பெட்டிஷனை வாபஸ் வாங்குறேன்னு சொல்லிட்டாரு. இதோட இந்த பிரச்சனையை முடிச்சுக்கணும். மன்னிப்பு கேளுன்னா இப்போ அவர் சில பேரை மன்னிப்பு கேட்க சொல்றாரு. மாற்றி லைவ் ஓடிக்கிட்டு இருக்கு. மாற்றி மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது. வருத்தம் தெரிவிச்சுட்டாரு. அந்த பெட்டிஷனை வாபஸ் வாங்கிடுவாரு. நீங்கள் வேணாம்னா போங்க. நாளைக்கு ஸ்டேஷனில் பார்த்துக்குவோம். ஏஎஸ்பிகிட்ட பார்த்துக்குவோம். 11 மணிக்கு வர சொல்லிட்டார்ல. அண்ணன் வந்து மன்னிப்பு கேட்கணும். இல்லைன்னா அவர்கள் மேல டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்கப்படும். பொதுக்குழுவில் சொல்லிட்டோம். அண்ணன் அவர்கள் மன்னிப்பு கேட்கணும். இல்லைன்னா டிசிப்ளினரி ஆக்ஷன் will be taken tomorrow. அண்ணன் வாபஸ் வாங்குறது, வருத்தத்தை தெரிவித்துக்கிறதெல்லாம் பாலிஷ்டா சொல்றது. கோர்ட்ல அதாவது போலீஸ் ஸ்டேஷன்ல போய் மோசடி வழக்குன்னு வழக்கு கொடுத்துட்டு நான் வந்து வருத்தத்தை தெரிவிக்கிறேன், அவர்கள் வந்து மன்னிப்பு கேட்கணும். இல்லைன்னா நாளைக்கு டிசிப்ளினரி ஆக்ஷன் will be taken against ரங்கத்தை சார்ந்த அரு சிவானந்தன் அவர்கள். நீங்க இருங்க. அது என்னங்க ஈகோ அது? அதாவது துணை செயலாளரை ஸ்டேஷன்ல உட்கார வச்சு 3-4 மணி நேரம் கழிச்சு மன்னிப்பு லெட்டர். அண்ணா சொல்லுங்க. ஹலோ அனைவருக்கும் வணக்கம். இது இந்த பருவம் இந்த பருவத்தில் ஸ்டார்டிங்கில் நான் வந்து செலக்ட் ஆகி வந்ததுக்கப்புறம் ஒரு மொட்டை பெட்டிஷன் வந்தது. எல்லாம் 7 நிர்வாகி மேலே ஒரு மொட்டை பெட்டிஷன் வந்தது. அதை வந்து யார் போட்டாங்கன்னு விஸ்வநாதத்துக்கு தான் தெரியும். போட்டது அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொருத்தங்க பேர் பட்டை பேரை போட்டு எப்படி ஜெயிச்சு வந்தாங்க அவங்களோட பின்புலத்தையெல்லாம் போட்டு எல்லாருக்கும் அனுப்பிச்சுட்டாங்க. பாதி பேருக்கு அனுப்பிச்சுட்டாங்க. அதில் வந்து எனக்கு கூட ஒர்க் பண்ண அனில் முத்துக்குமார் ஒரு மெசேஜ் போட்டார். அதை நான் ஃபார்வேர்டு தான் பண்ணேன். மெசேஜை ஃபார்வேர்ட் பண்ணேன். என் மேலே திருமங்கலத்தில் கேஸ் கொடுத்துருந்தார். நான் திருப்பூரில் இருந்தேன். சிஎஸ்ஆர் போட்டு இன்ஸ்பெக்டரு இன்றைக்கே வரணுன்ட்டார். அன்னைக்கு சாயந்தரம் வந்தேன். நான் நம்மளை பற்றி தெரியலை அவருக்கு. தெரிஞ்சதுக்கப்புறம் கடைசியில் கை கொடுத்துட்டு சாரி ராமன் அப்படிங்கிறாரு. அப்போ பொதுத்தளத்தில் போட்டு நான் ஒரே இதுக்கு ஃபார்வேர்ட் மட்டும் பண்ணேன். ஃபார்வேர்ட் பண்ணதுக்கு என்னை ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. அப்போ அவர் வந்து செய்கிறது நியாயம். இப்போ வந்து மோசடி புகார் கொடுத்துருக்காரு. மோசடிக்கு ஆதாரத்தை கொடுக்கணும். மோசடி புகார் கொடுத்தாருல, இங்கே சபையில் வந்து ஆதாரத்தை கொடுக்கட்டும். அண்ணா ராங்கியத்தை சேர்ந்த திரு அருசிவா அண்ணன் அவர்கள் மோசடி புகார் கொடுத்ததற்கு நீங்க சொன்னீங்கிறதுக்காக, அதாவது பொதுக்குழு உறுப்பினர்கள் சொன்னதற்காக நிர்வாகிகள் நாங்கள் ஒத்துக்கொண்டு இதர விஷயங்களில் பேசுவோம்னு சொன்னீங்க. நீங்க சொன்னபடி நாங்கள் ஒத்துக்கிட்டோம். இப்போ நீங்க பொதுக்குழு உறுப்பினர்கள் அவர் வருத்தம் தெரிவிக்கிறதெல்லாம் சும்மா பாலிஷ்டா சொல்றது. உங்களை ஒரு மாதிரி பேசிட்டு நான் வருத்தம் தெரிவிக்கிறேன்னு சொன்னா சரியா போயிடுமா? இது என்ன நியாயமா? இது தர்மமா? அண்ணன் அவர்கள் வந்து இப்ப அவர்கள் வந்து மன்னிப்பு சொல்லணும். அப்படி சொல்லலைன்னா இன்னைக்கே இப்பவே சொல்லணும், கேஸை வாபஸ் வாங்கணும். அப்படி அண்ணன் அவர்கள் ஈகோ அவர்களுக்கு தடுக்குது அப்படின்னம்னா நாளைக்கு அவர்கள் மேல் டிசிப்ளின் இன்னைக்கே அவர்கள் மீது டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுத்துறோம். பொதுக்குழுவிலேயே நம்ம எடுத்துறோம். நான் கேட்கிறேன், நான் பண்ணா விடுவீங்களான்னு கேட்கிறேன். வெரி சிம்பிள். அண்ணே, பொதுக்குழு உறுப்பினர்கள் இல்லாதவர்கள் இந்த அரங்கை விட்டு வெளியேறுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
அவர்கள்லாம் தயவு செய்து இங்கே ஆர்கியூமெண்ட்லாம் பண்ணாதீங்க. நியாயத்தை சொல்லுங்க. நியாயம் எல்லாருக்கும் ஒன்று. ஒருத்தருக்கு ஒரு நியாயம், இன்னொருத்தருக்கு ஒரு நியாயமெல்லாம் கிடையாது. நம்மளாம் நகரத்தார்கள், நமக்கு நியாயம் தர்மம் எல்லாம் தெரியும். தயவு செய்து பொதுக்குழு உறுப்பினர்கள் இல்லாதவர்கள் தயவு செய்து அரங்கத்தை விட்டு வெளியில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஆதாரம் இல்லாமல் எதுவும் கொடுக்கலையே இவர் மேலே. அண்ணன் அருள் சிவானந்தன் அவர்கள் இந்த மோசடி வழக்கு போலீசில் புகார் கொடுத்து மன்னிப்பு தெரிவிக்காத காரணத்தினால் அவர்கள் வருத்தம் வேற மன்னிப்பு வேற, அவர்கள் மீதமுள்ள அவையிலிருந்து அவர்கள் நீக்கப்படுகிறார்கள் என்று தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. நன்றி உரை வாசிக்குமாறு பேராசிரியர் அண்ணாமலை அவர்களை அண்ணா, வருத்தமும் மன்னிப்பும் ஒண்ணுன்னா மன்னிப்பை கேட்டு போயிடுவாங்க. அது ஏன் தடுக்குது? வருத்தம் வேற மன்னிப்பு வேற. வருத்தம் வந்து பாலிசியா சொல்றது, அதை ஒண்ணு சொல்லாதீங்க. நன்றி உரை வாசிக்குமாறு பேராசிரியர் அண்ணாமலை அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களும் காலையிலிருந்து இன்று இப்பொழுது மதியம் வரை பங்கு பெற்றிருக்கிறீர்கள். நாம் எலெக்ஷன் தேதியை முடிவு செய்திருக்கிறோம். நாம் ஒன்றுபட்டால் சிறப்பாக செயல்படலாம் என்பதற்குத்தான் காசியிலே நாம் கட்டியிருக்கின்ற புதிய சத்திரம் நமக்கு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. இப்பொழுது நமது பொதுக்குழு உறுப்பினர்கள் இந்த இடத்துல நான் ஒரே ஒரு பாயிண்டை மட்டும் நன்றி சொல்ல விரும்புகிறேன். என்னன்னா, இன்னைக்கு பொதுக்குழு இருக்கும்பொழுது பொதுக்குழுவில் வந்து அவர்கள் கருத்துக்களை கூறாமல் நேற்று ஏன் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தார்கள்? அதுதான் என்னுடைய கேள்வி. ஏன்னா இன்னைக்கு மீட்டிங் இருக்கு, அவங்க மெம்பராக இருக்காங்க, இங்கே வந்து அவங்களுடைய கருத்துக்கள் சொல்லலாம். இங்கே வந்து கருத்துக்கள் சொல்லாமல் போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஏன் கம்ப்ளைண்ட் கொடுத்தது? அது என்னுடைய அதை இந்த இடத்துல மிக வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா நம்ம இருக்கோம், கலந்து பேசி முடிவு பண்ணிக்கலாம். கலந்து பேசி முடிவு பண்ணக்கூடியப்போ ஏன் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்? அதை எல்லா பொதுக்குழு உறுப்பினர்களுக்கும் நீங்கள் சொன்னதுனால கடைசியில் நாங்கள் செஞ்சுருக்கோம். நாங்கள் நேர்மையாக இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு இன்று நடந்த எலெக்ஷன். இப்போ ஓட்டிங் விட்டால் ஓட்டிங் விட்டதில் நீங்கள் என்ன முடிவு சொன்னீங்களோ அதைத்தான் நிறைவேற்றோம். நாங்கள் வந்து தனியாக எங்களுக்கு எண்ணமும் கிடையாது. பொதுக்குழு உறுப்பினர்கள் என்ன நினைக்கிறார்களோ அந்த அவர்களுடைய எண்ணத்தை பிரதிபலிப்பதுதான் இந்த நிர்வாகத்தினுடைய முக்கிய கடமை. இதை நாங்கள் ஆரம்பத்திலிருந்து அப்படித்தான் செஞ்சுருக்கோம். இப்போவும் அது இன்னைக்கு அதுதான் செஞ்சுருக்கோம். இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. நாங்கள் எங்களுடைய நேர்மைக்கு நாங்கள் நேர்மை தவறி நடந்ததில்லை.
நாங்கள் இறைவனுக்கு பயப்படக்கூடியவர்கள், ஆண்டவனுக்கு பயப்படக்கூடியவர்கள், காசி விஸ்வநாதனுக்கு பயப்படக்கூடியவர்கள். நாங்கள் எதையும் நேர்மையாக பயந்து சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற எண்ணத்திலே இதுவரை செய்திருக்கின்றோம். இன்றைய நடந்ததெல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரியும். யாரும் சந்திக்கையிலே பொதுக்குழு உறுப்பினர்கள் நீங்கள் பங்கெடுத்து உங்களுடைய முடிவுதான் இறுதி முடிவு. இதை நாங்கள் அனைவரும் நிர்வாகம் சிறந்த மனத்துடன் அதாவது மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்கின்றது. இன்று வந்து இங்கே கலந்து கொண்ட அனைத்து உறுப்பினர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகளை, நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.